யார் கூறுகிறார் என்றால், அரசறிவியல் துறையினுடைய வரலாற்று ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் வழங்கிய செவ்வியொன்றிலே மிக திட்ட தெளிவாக இந்த கப்பல் விவகாரம் எப்படி இலங்கையை இந்தியா தவிர்த்து அமெரிக்கா மிகவும் நுணுக்கமாக மிரட்டி இருக்கிறது என்பதை அவர் மிகவும் நுட்பமாக கூறுகிறார். பாருங்கள். அமெரிக்கா நிச்சயமாக இலங்கையோடு மகிழ்ச்சியாக இல்லை. இந்த அரசாங்கத்தோடு மகிழ்ச்சியாக இந்த அரசாங்கம் சீனாவோடு இருக்கிறது அடி அதாவது முடிசூடா மன்னனாக சீன இலங்கை அரசு உண்டு, ஏடிபி உண்டு என்ற கருத்தை முழுமையாக உண்டு. அது தவறவில்லை. அந்த அசஸ்மெண்ட்கள் தவறவில்லை, அந்த மதிப்பீட்டை தவறவில்லை. ஆனால் பிரச்சனை என்றால் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் அமெரிக்காவின் பல வழிகளில் உண்டு. அவற்றை பல வழிகளாலே பார்க்கும். அதாவது ராஜேந்திரத்தில் ஒன்று சொல்வார்கள், ஒரே நேரத்தில் நீ பல கதவுகளை திறந்து வைக்கிறேன், ஆனா ஒரு கதவாரம் மூவ் பண்ணு. அந்த நேரம் சாதகமான ஒரு கதவாரம் மூவ் பண்ணு, பல கதவுகளை திறந்து வைத்திருக்கு. இப்படி இலங்கை வெற்றி அமெரிக்கா பல கதவுகளை திறந்து வைத்து, இதை நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்பொழுது இலங்கை சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, அதாவது இங்கே இந்தியாவில் கிழக்கு கரையில் இருந்து வெளியிட ஒரு கப்பல் மத்திய கிழக்கு போகுதுன்றா இலங்கை சுத்தம் போகும். மத்திய கிழக்கு போனா இலங்கை சுத்தம் போகும். எனவே கிழக்கு கரையில் இருந்தால் அந்த கப்பல் வெளிக்கின்றது. கப்பல் கரையில் வெளிக்கிட்ட கப்பல் அப்படியே இலங்கை வங்காளவிரிகுடா கடந்து இலங்கையில் ஹம்பந்தோட்டைக்கு 40 மைல் தொலைவில் பெறும்போதுதான் அது தாக்குதல் கூட. அப்ப இந்தியாவின் அந்த பிரதேசத்தில் தாக்குவதில்லை என்றது அமெரிக்கா சொல்லணும். இந்தியாவை கோவப்படுத்த விரும்பவில்லை. சரி, அது ஒரு புறம். இலங்கை கடற்பரப்பில் அதாவது இலங்கையினுடைய வாட்டர்ஸில் தாங்களோட தாக்குறது தெரிஞ்சுதான் தெரியாம தாக்கவும். அவ்வாறு தாக்க முடியாத ஒரு சிந்தனை இருக்கிறது. இலங்கை என்னதான் வச்சாலும் இலங்கை தலைவர் பிளரியில ஆட்சியாளர் பிளரியிலோ தட்டு ஒன்று அமைச்சானே அது செய்திருக்கிறது. அது சீனாவுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இவை தத்துவார்த்த ரீதியாக எல்லா விடயங்களும் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இதில் எங்களுடைய கற்பனைகள் அல்லது எங்களுடைய நலன்களை இதில் கூறுவோம் என்று யாரும் எண்ண வேண்டாம். ஒருமுறை தமிழ் சமூகம் கற்றறிந்த சமூகம், தமிழ் சமூகம் இன்று கற்றறிந்து மிகவும் அனுபவத்தோடு இருக்கக்கூடிய சமூகம், நீண்ட காலம் பொது வாழ்க்கைக்கும் போராட்ட வாழ்க்கைக்கும் சொந்தக்காரரான சமூகம் தான் தமிழ் சமூகம். மற்றவர்களை போன்று அனுபவங்கள் அல்ல, அல்லது அவர்களிடம் முறையான கற்றல் இல்லை, அல்லது அவர்களிடம் முறையான அணுகுமுறை இல்லை என்று கூறக்கூடிய நிலையில் ஈழத்தமிழர்கள் இல்லை. அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமும் அவர்களுக்கென்று ஒரு தமிழ் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கென்று ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்கின்றது.